கதையின் நாயகனாய் நடித்திருக்கும் பிரியன் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடகங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலின் இசையமைப்பாளர் சாஜன் அவர்கள், பாடலாசிரியர்கள் பாலா அவர்கள், சஹான் அவர்கள், ஒளிப்பதிவாளர் நௌசத் அவர்கள், இயக்குனர் மோகன்ஜி சார் அவர்கள், எம்ஆர்டி மியூசிக் முருகன் சார் அவர்கள், இந்த படத்தின் PRO மனைவி புவன் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து PROக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தின் பாடலை பற்றி சில விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். இந்த படத்தை அரங்கங்கிற படத்தை ஹரித்ரா ப்ரொடக்ஷன் தான் வெளியிட இருக்கிறாங்க. வரும் 22ஆம் தேதி இந்த படம் வெளியிட இருக்கிறோம். இந்த ஹரித்ரா ப்ரொடக்ஷன்ல நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாடலை எப்படி மேடம் ப்ரமோஷன் பண்றது அப்படின்னு சொல்லி சார் நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இவங்க சொன்ன மாதிரி பிரியன் சார் அவ்வளவு சீக்கிரத்துல எதுலயும் திருப்தி அடைய மாட்டார். அப்ப நாங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இதை எப்படி நம்ம ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்ஸ்டாகிராம் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பேசி இந்த பாடல்கள் எல்லாம் வெளியிடலாம்னு இருந்தோம். காத்துல என்னன்ற சாங் பாடல் சார் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிறைய வியூஸ் போயிருக்கு. கதாநாயகி வர்ஷா அவர்கள் அருமையாக நடித்திருக்கிறார்கள். படத்தின் அறிமுகம் அப்படின்றது தெரியவே இல்லை. நிறைய படங்கள் நடிச்ச மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக நிறைய நம்ம ஹரித்ரா சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் நாங்க கூட்டம் வரல, பரவாயில்ல. இந்த தமிழ் திரைக்கூடம் கவிஞர்கள் தான் சிறப்பு விருந்தினர்கள்னு பிரியன் சார் சொன்னார். அங்க நிற்கிறாருங்க அவர். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இது ஒரு சின்ன விஷயம் தான், தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு நடந்த விஷயம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேஷன்ல இப்ப சொல்றாங்க கொடுக்குறாங்களா மெக்ஜாம் புயல் நிவாரணம். அந்த நிவாரணம் வாங்குறதுக்கு ரேஷன் கடைக்கு காலையில நான் போயிருந்தேன். ரேஷன் கடை பக்கம் போனதே கிடையாது. காலையில நான் போயிருந்தேன். 6000 கொடுக்குறாங்க, அது என்ட்ரி போடணும் போயிருந்தேன். கியூ நிக்கிறது, ஒரு 100-200 பேர் நிக்கிறாங்க. அந்த கியூல பேர் நின்னா எனக்கு எதுவுமே தெரியல. போய் ஒருத்தட்ட கேட்கிறேன், இது என்ன ஃபார்ம் கொடுக்குறாங்க. இன்னொரு அம்மாட்ட போய் கேட்டேன், என்ன அப்படின்றாங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல ஒரு நிதி வாங்குறது கூட இது என்ன நடக்குது, இது எப்படி வாங்கணும்னா தெரிஞ்சுதான் கேட்டேன். அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த மக்கள். இப்படிப்பட்ட உலகத்துல ஒரு 40-50 பேர் கவிஞர்களை உருவாக்கிட்டு பிரியன் சார். இந்த மனப்பக்கம் யாரு வரும் பேசுக்காரங்க. நம்ம பெற்ற தமிழ் மொழி அந்த கலையை எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு வெளியில அவரோட ஆபீஸ் நான் போயிருந்தேன். அன்னைக்குதான் நான் மலைச்சிட்டேன். அந்த மனுஷனை பார்த்து ஒரு 50 பேருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப எல்லா கவிஞர்களும் பேசுறாங்க, பார்த்துருப்பீங்க. அவர் சொன்னார், என்னுடைய வயது 58 இருந்தாலும் தமிழ் மொழி கத்துட்டு இருக்கேன்னு சொன்னார். அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்காரு. ஒரு கவிஞனா, ஒரு கதை நாயகனா, டைரக்ஷன், அந்த மூலத்தை பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் எந்த வித ஒரு இடங்களும் வரக்கூடாது. இந்த விஷயத்துல யாரும் பாரபட்சம் பார்க்க கூடாது, யார் மனசு புண்படக்கூடாதுன்றதுல கரெக்டா கவனமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு நம்ம இந்த தமிழ் சினிமாவில கதாநாயகனா உருவாக்கி இருக்காரு. இவர் எத்தனையோ ஹீரோக்களுக்கும் ஹீரோயினுக்கும் பாடல்கள பிரபல பாடல்கள் போட்டு ஒரு 500 பாட்டுக்கு மேலே அவங்க எழுதிட்டாங்க. அப்படிப்பட்ட அவருடைய படத்திற்கு இசை வெளியிட்டலாக நீங்க பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இதை எடுத்துக்கொண்டு கொடுக்கணும். இந்த பாடல் மிக அருமையா வந்திருக்கு. இந்த படம் நல்லா வரணும். எல்லாரும் நீங்கதான் சப்போர்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட பிரியன் சார் நல்ல ஒரு கதாநாயகனா வரணும்னு எல்லாரும் உங்க முன்னாடி ஆசீர்வாதத்தோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இயக்குனர் மோகன்ஜி அவர்களை பேச அழைக்கிறேன்.